ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் தான் வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 8th பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ 2 விதமான கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. லேப் அசிஸ்டண்ட்டுங்கிற கேட்டகரிக்கும் டேட்டா மேனேஜருங்கிற கேட்டகரிக்கும் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ரூ. 20,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2 விதமான கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. தகவல் மேலாளர் கேட்டகரி, டேட்டா மேனேஜர், அதுக்கப்புறம் ஆய்வக உதவியாளர் லேப் அட்டண்டன்ட்ங்கிற கேட்டகரிக்கு உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கீழே நீங்கள் வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு விண்ணப்பிக்கும் பதவிங்கிற பெயர் இடத்துல வந்து பாருங்கள், மேலே வந்து உங்களோட போஸ்டிங் எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேமில் இருந்து உங்களோட நேமு, உங்களோட தந்தை பேரில் இருந்து உங்களோட பிறந்த தேதி, வயது, ஸோ இனம், கல்வி தகுதி, உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, ஸோ முன் அனுபவம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட முகவரியிலேருந்து இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க. இணைச்சு நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, இங்கே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், கிருஷ்ணர் கோயில், நாகர்கோயில் 1ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து நேர்லேயோ இல்லைனா வந்து நீங்கள் தபால் மூலமாக வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 5th ஜூலை ஈவினிங் 5 PM நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ மேலே கொடுத்துருந்தாங்களே உங்களுக்கு வந்து அதாவது தகவல் மேலாளர் டேட்டா மேனேஜர் கேட்டகரிக்கு வந்து ரூ. 20,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். அதே நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸோ இங்கே கொடுத்துருந்தாங்களே உங்களுக்கு கீழே ஆய்வக உதவியாளர் கேட்டகரி அதுக்கு வந்து பார்த்தோன்னா ரூ. 8,500 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டேட்டா மேனேஜர் கேட்டகரிக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து பாருங்கள் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் பிஇயில் வந்து பாருங்கள் ஐடி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 40 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள். இதுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு நேச்சர் ஆஃப் ஜாப் வந்து எப்படி இருக்கும், ஜாபோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தோன்னா லேப் அட்டண்டன்ட் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் 8th மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். 8க்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, நல்ல உடற் தகுதியோடு நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 30 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டியூட்டியோட டைமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். காலையில் 8 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்கான வேலை இருக்கும். மண்டே டு சாட்டர்டே வந்து உங்களுக்கான ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜாபோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து பாருங்கள் இதுக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படின்னா வந்து பார்த்தோன்னா ஸோ நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைச்சு 5th ஜூலைக்குள்ளார இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நேர்லேயோ இல்லைனா தபால் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.